ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்றைக்கி நான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வேணுமா வேணாமான்றதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரியோ தமிழ் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எல்லாருக்கும் முதல்ல யோசனைக்கு வரது எது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். எங்கே போனாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். எந்த ஊருக்கு போனாலும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். இப்போது அந்த பேரே மாறி இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று உருவாக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்போ நம்ம கோயம்பேடுக்கு போக தேவையில்லை. நம்ம இப்போ எல்லாருமே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நியர்பை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் ஆவடிலேருந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆவடிலேருந்து நான் கோயம்பேடு போய் கோயம்பேடுலேருந்து நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகணும். நான் தனியாக போகணும்னா இது ஓகே தான். நான் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறேன், சரி ஹஸ்பண்ட் வரல அப்படின்றப்போ நான் குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆவடியிலே வண்டி ஏற்றிடுவாங்க. நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம போகிற பஸ்ஸை வந்து நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லக்கேஜ் எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா குட்டி பசங்களை வச்சுட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 2 பஸ்ஸு மாறி போகணுன்றது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நான் இதே உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நம்மளுக்கு ஓகே, நம்ம இப்போ ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இதுவே கொஞ்சம் நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க லக்கேஜ் தூக்கிட்டு போகிறதுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு அலைச்சலாக இருக்கும். ஏன்னா அந்த கிளாம்பாக்கம் பஸ்லேருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டரே உள்ளே நடக்கிற மாதிரி வருது. அவங்க அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ஃப்ரண்ட்டில் இல்லை, கொஞ்சம் உள்ள தள்ளி தான் அது இருக்குன்ற பட்சத்தில் வயசானவங்களாலையும் அது பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல வருது என்னென்னா, ஒரு 400 கோடியில் 90 ஏக்கர் பரப்பளவில் இந்த பஸ் ஸ்டாண்டை உருவாக்கியிருக்காங்க. இது ஓகே, சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேரும் வந்தாச்சு. ஆனால் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுனால அது ரொம்ப நம்மளுக்கு சிரமமாகவே தெரியுது. இதை வந்து நம்ம இப்போ பேசுறதுனால இது மாறப்போகிறதும் கிடையாது. நம்ம எவ்வளோ விமர்சனம் கொடுத்தாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் இது மாறப்போகிறது கிடையாது. நம்ம என்ன கோரிக்கை வைக்கலாம்னா, அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்றது கேட்கலாம். ஏன்னா மெட்ரோ அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ. ஏன்னா பை ரோடுன்றதுனால டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கோயம்புலேருந்து அங்கே போகணுன்னா கண்டிப்பாக 1.5 கிலோமீட்டர்ஸ் 1.5 ஹவர்ஸ் மேலே தான் ஆகும். அது கம்மியாலாம் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எவ்வளோ ஈஸியாக போக முடியும், எவ்வளோ ஈஸியாக நம்ம போய் ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு தேவையான வசதிகளை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யோசிக்கிறேன். நான் எனக்காக மட்டும் பேசல, உங்கள் எல்லாருக்காக தான் பேசுகிறேன். சென்னைக்கு பஸ் ஸ்டாண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயம்பேடுன்ற ஒரு அடையாளத்தை அழிச்சிட்டு தாம்பரம்ன்றதை தாண்டி கிளாம்பாக்கம்ன்ற ஊரில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டை அமைச்சிருக்காங்க. இதில் எவ்வளோ எப்படி சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்குன்னா, இப்போ சிம்பிளாக நான் சொல்கிறேன், இங்கே நான் திருவண்ணாமலைக்கு போகணுன்னா நான் நியர்பை இருக்கிற லோக்கல் பஸ்ஸில் ஏறினா அழகாக கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க. அங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலைக்கு 5 மினிட்ஸ் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப கிட்ட. குழந்தைங்களை வச்சுட்டு கூட யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் தனியாகவே போய் நான் பஸ் ஏறிக்கலாம். அப்படி ஏறணும்னா டேரெக்டாக போய் நான் திருவண்ணாமலை இறங்குவேன். திருவண்ணாமலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டி மோத்தகன்ற ஊர் தான் எங்கள் ஊருக்கு போகணும். அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6 to 7 ஹவர்ஸில் வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இவங்க இப்போ பஸ் ஸ்டாண்ட் மாத்திர சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்போ ஆவடியிலேருந்து கோயம்பேடு போகணும், கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகணும், கிளாம்பாக்கத்தில் போய் தான் நான் திருவண்ணாமலை பஸ் பிடிச்சி நான் அங்கே போகணும். அப்போ எனக்கு நான் ட்ராவலிங் ஜேர்னி என்னதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கோயம்பேடில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலை போய் இறங்குறேன், ரிட்டன் ஊரில் முடிச்சுட்டு திருவண்ணாமலையில் ஏறணும்னா ரிட்டன் கோயம்பேடுக்கு வந்துடுவேன் ஒரே பஸ் சார்ஜோட. ஆனால் இப்போ அவங்க அமைச்சிருக்கிறது எப்படின்னா, இங்கேருந்து கோயம்பேடுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும், கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும், கிளாம்பாக்கத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு சார்ஜ் கொடுக்கணும். ரிட்டன் நான் வரும்போது இதே ப்ராசஸில் தான் வரும். இப்போது நான் பட்ஜெட் போட்டதுன்னா, இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறது ஒரு 200 பட்ஜெட்னா, ஆனால் அங்கே நடக்கிற எனக்கு பட்ஜெட் என்னவா இருக்குன்னா, குறைஞ்சது ஒரு 260 to 270 வரைக்கும் ஆகும். இதுவும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே சார்ஜாக தான் ஆகும். இதில் அரசாங்கம் தான் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கல ஒன்றும். இதில் எனக்கு ஒன்றுமே புரியல. கோயம்பேட்டில் எல்லா வசதியும் இருந்தும் இத்தனை வருஷமாக என்கிட்ட இருந்த கோயம்பேட்டில் இப்போ மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வசதி இல்லாமல் போச்சு? எனக்கு நினைவு தெரிஞ்சது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊரில் தான், சென்னையில் தான் பிறந்து வந்திருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சது அங்கே இருந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்னோட பசங்க வந்தவும் இப்போ நான் அந்த பஸ் ஸ்டாண்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் இல்லாத அந்த வசதி எங்கே போச்சு? இவ்வளோ நாள் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க, டிராஃபிக் ஆகுதுன்றாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், தாம்பரத்தில் பெருங்குளத்தில் டிராஃபிக் இல்லையா? நீங்கள் பாருங்கள், இந்த ஹைவேஸில் வரும்போதே எவ்வளோ கடந்து வரணுன்றது பாருங்க. இந்த கோயம்பேடில் இருந்தால் நான் இப்போ நியர்பை ஆவலேருந்து இருந்து நான் கோயம்பேடுக்கு போகணுன்னா நான் மதுரையில் கூட போயிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு டிராஃபிக்காக இருக்காது. என்னைக்குன்னா ஒரு பீக் ஹவர்ஸில் மட்டும் டைமிங், அந்த வேலை விடுற டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டிராஃபிக் ஏற்படும். மற்றபடி அதெல்லாம் அந்த அளவுக்கு டிராஃபிக்கும் ஏற்படாது, ஒன்றும் பெருசாக கஷ்டமும் தெரியாது. ஆனால் இப்போ அதை பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, ரொம்ப கஷ்டத்தோடு தான் போகணும், ரொம்ப அப்படியே அலையணும். நம்ம எதாவது
பொருள்கள் எதுனா எடுத்துகிட்டு போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறதா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவங்க வந்து வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க சொல்கிற இடத்துல தான் நம்ம பஸ் ஏறணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் என்னோட ஒப்பீனியன், நான் பர்சனல் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை அப்படியே ரன் பண்ணும்போது ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கிளம்பகத்துலையும் போட்டால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பிரியா தமிழ் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.